ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வச்சு திண்டுக்கல்லில் கீழே 2200 ஸ்கொயர் ஃபீட், மேலே வந்து 2300 ஸ்கொயர் ஃபீட், ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 4500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்டுடைய இன்டீரியல் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எக்ஸ்டீரியல் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பெரிய ட்ரோன் ஷாட்லேயும் கம்ப்ளீட் இந்த ஹவுஸ் ஸ்டோரியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஜேஎஸ் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதா. போர்ஷன் கொண்ட இந்த ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆகி எழும்பி நிற்கிறத நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. நம்ம ஜேஎஸ் பில்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்லாக்கிங் பிரிக் ஹவுஸ் ஆனது கீழே 2200 ஸ்கொயர் ஃபீட்டும் மேலே 2300 ஸ்கொயர் ஃபீட்டும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4500 சதுரடிகளில் மிக பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. இதில் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து எப்படியான ரூம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஹவுஸ் டூர் மாதிரி உள்ளே கூட்டு போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சைட்டினுடைய ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங். நீங்கள் என்டையராக பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து ஹெட் ரூம், ஸ்டேர் கேஸ் ஹெட் ரூம். முன்னாடி வந்து ஜாலி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எலிவேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான லுக்கை கொடுக்குது. ஸோ உள்ளே போய் ரூம்ஸ்லாம் எப்படி ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மெயின் கேட். ஸோ இங்கேருந்து நம்ம வர்றோம். உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கோம். இந்த பார்க்கிங் டைல்ஸில் உள்ள டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னா, நார்மலாக நம்ம போடாமல் இது கொஞ்சம் டிஜிட்டல் பிரிண்டட் பார்க்கிங் டைல்ஸாக இருக்குது. லுக்கிங் ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். மொத்தம் வந்து 4 வீடு இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வீடு வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நிலை ஃபுல்லி தேக்கில் பண்ணியிருக்கு. உள்ளே போகிறோம். உள்ளே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாக் த்ரூ முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 16x16 சைஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹால் இருக்குது. நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ அந்த இதில் நம்ம உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிற டைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்டட் டைல்ஸ். ஸோ இதில் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளைனாக இல்லாமல் இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால், ஒரு கிச்சன், 2 பெட்ரூம், அதாவது ஒரு 2 BHK கான்செப்டில் இருக்குது. இந்த 2 பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா 11x10 அப்படிங்கிற சைஸில் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போய் அட்டாச் பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் பண்ண அட்டாச் டாய்லெட், வெஸ்டர்ன், அதில் ஒரு ஷவர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் தெரியுது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்திங்கன்னா UPVC விண்டோ வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட், மரம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நம்ம இந்த 5 அடி நடப்பாதையில் நடந்து போகிறோம். செகண்ட் போர்ஷன் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சைடில் நீங்கள் பார்க்க முடியுது. அந்த வீட்டினுடைய ஸ்லைடிங் விண்டோ நீங்கள் பார்க்க முடியுது. UPVC விண்டோவில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து வாட்டர் டேங்க் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் 7500 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த வாட்டர் டேங்க் வந்து நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இரண்டாவது வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீட்டினுடைய வாசல் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ சேம் நம்ம அங்கே சொன்ன மாதிரியே இது வந்து தேக்கில் கம்ப்ளீட் டோர் வந்து தேக்கில், நிலையும் தேக்கில். ஸோ இது ஓப்பன் பண்ணுறோம். இரண்டாவது வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்க்க முடியுது. இது வந்து ஹாலுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16x16 அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஹாலில் வந்து 2 ஸ்லைடிங் விண்டோ ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு வெளிச்சமாகவும் இருக்கும், நல்ல ஒரு காற்றோட்டமாகவும் இருக்கும். ஸோ 2 BHK. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம உள்ளே போகிறோம். இதனோட சைஸ் கிட்டத்தட்ட 16x11 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. ஸோ இதனுடைய அட்டாச் கம் டாய்லெட் நீங்கள் பார்க்க முடியுது.
அட்டாச் பாத்ரூம். சேம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போர்ஷனில் பார்த்த மாதிரியே வெஸ்டர்ன், அதோட கிளாசட்ஸ், வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷன்ஸ், ஷவர் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியுது. இங்கேருந்து நம்ம வெளியே போகிறோம். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம வந்து ஒரு செல்ஃப் பண்ணியிருக்கோம். லாஃப்ட், எல்லா வீடுகளுக்கும் எல்லா ரூம்லேயும் வந்து லாஃப்ட் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 2வது பெட்ரூம் உள்ளே போகிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்ஸில் மெம்பரன் டோர்ஸ், அதை பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மெம்பரன் டோர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வால் ஏரியாவை நீங்கள் பார்க்க முடியுது. அந்த இன்டர்லாக் பிரிக்கினுடைய அந்த க்ரூஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியுது. சேம் அதே மாதிரியான எல்லா ரூம்ஸ்க்குமே வந்து டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் பிரிண்டட் டைல்ஸ் தான், நார்மலாக ப்ளைனாக இல்லாமல். ஸோ அடுத்து நம்ம கிச்சனுக்கு போகிறோம். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது ஒரு சின்ன ஆர்ச் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ வால் டைல்ஸ், கிச்சன் டாப் கிரானைட். கிச்சனுடைய ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து உடன் மேட் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து நம்ம நடக்கும் போதும் சமையல் பண்ணும் போது வழுக்காமல் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிறதுக்காக சின்ன ஒரு ஐடியாவில் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். 2 டேப் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து நல்ல தண்ணிக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர், உப்பு தண்ணிக்கும் நம்ம வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்ட நல்ல தண்ணி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணியை நம்ம மேலே வாட்டர் டேங்கில் ஏற்றி வச்சு அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலே போகும்போது நான் அந்த வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து நம்ம நடப்பாதையில் வந்து போய் திருப்பி நான் ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே போய் இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 போர்ஷன்ஸ் கீழே பார்த்தாச்சு. பேலன்ஸ் 2 போர்ஷன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ மேலே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சைடில் வந்து சின்ன கேட் இதில் நடந்து போய்க்கிறதுக்கு மேலே போகிறோம். சின்ன சின்ன பெயிண்டிங் ஒரு சில பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டேன். இதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறக்காக. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோஸ் என்னால் போட முடியல. கம்ப்ளீட்டாக அந்த பெயிண்ட்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம். வாக் த்ரூ வந்து பார்த்திங்கன்னா 5 அடி வாக் த்ரூ. இதில் வந்து கிழக்கு பார்த்து 2 போர்ஷன், மேலே வந்து 2 வீடு இருக்குது. இதில் வந்து நம்ம மேலே ஃபஸ்ட்டு வீடை நம்ம பார்க்குறோம். என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்க்குறக்கு நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குது. மாடியில் உள்ளே ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரூஃபில் நீங்கள் பார்த்தா தெரியுது, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லர் ஸ்லாப் பண்ணியிருக்கோம். இந்த ஹாலினுடைய சைஸ் வந்து கிட்டத்தட்ட 16:21 அப்படிங்கிற அளவில் இந்த ஹாலோட சைஸ் இருக்குது. ஃபில்லர் ஸ்லாப் நீங்கள் பார்க்க முடியுது. ஒர்க் ஃப்ளோ வீடியோவில் தொடர்ந்து நம்ம கொடுத்துருப்போம். இந்த ஃபில்லர் ஸ்லாப் எப்படி பண்ணியிருக்கோம், அது எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் இருக்க அட்டாச் டாய்லெட், சொன்ன விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வரும். ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வெளியே வரோம். வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா இது ஒரு வாக் த்ரூ, நம்ம பால்கனிக்கு போகக்கூடிய வாக் த்ரூ. இங்கே ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் கிளாஸ் விண்டோ. இது வந்து ஸ்லைடிங் பண்ணி நம்ம ஸ்லைடிங் டோர் மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். இதிலேருந்து நம்ம வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பால்கனி நம்ம பார்க்கலாம். ஸோ பால்கனிக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு கிளாஸ் ஸ்லைடிங் விண்டோ வந்து ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம லுக்கிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது டபுள் சைடு கிளாஸ். ஸோ டபுள் சைடு வந்து நம்ம ஸ்லைடிங் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேயும், அனதர் ஒன் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்லேயும், ரைட்லேருந்து லெஃப்ட்லேயும் நம்ம ஸ்லைடிங் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கூடிய விதத்தில் இருக்குது. நம்ம உள்ளே மட்டும் இது வந்து லாக் பண்ணிக்கலாம். சேஃப்டி எக்ஸ்பெக்ட்ஸ்லையும் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடம் நல்லாயிருக்கும். இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 16:11 அந்த சைஸில் இருக்குது. இதில் ஒரு விண்டோ கார்னரில் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் விண்டோ வரக்கூடிய ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து பெட்டு நம்ம போடுற மாதிரி ஐடியா பண்ணி, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து விண்டோ ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்குறது வந்து 2 பெட்ரூம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம பால்கனியும் பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து கிச்சன் பார்க்கலாம். கிச்சனில் வந்து சின்ன ஆர்ச் ஒர்க் நம்ம கீழே பார்த்த மாதிரியே கிச்சன் டாப் கிரானைட், மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் கீழே சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் சைட் பை சைடு அப்படியே பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை வச்சு இந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட கீழே 2200 ஸ்கொயர் ஃபீட், மேலே 2300 ஸ்கொயர் ஃபீட், 4500 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டப் ஏரியா இருக்குது. இந்த ப்ராஜெக்டினுடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அசப்ஷனில் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு டைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் யார் கரெக்டாக வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத. நான் அடுத்த ஒரு வீடியோவில் இந்த ப்ராஜெக்டினுடைய காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, நம்ம எவ்வளோ டோட்டல் கப் பண்ணியிருக்கோம்,
இந்த ப்ராஜெக்டினுடைய டோட்டல் எஸ்டிமேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி வீடியோ போடுவேன். யார் வந்து நெருக்கமாக வந்து நம்மளோட எஸ்டிமேஷனுக்கும் நீங்கள் கொடுக்குற வேல்யூக்கும் கரெக்டாக இருக்குங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம இன்டர்லாக் பிரிக்ஸை வச்சு பண்ணும்போது ரொம்ப வந்து டோட்டலாக வந்து நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும். நம்ம கலவைகள் வந்து உள்ளே வெளியே பூசுகிற வேலைகள் இல்லை. ஸோ இதனால் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து 4வது போர்ஷன் சேம் நம்ம கீழே எப்படி செகண்ட் போர்ஷன் இருந்துச்சோ வீடு, அதே மாதிரி தான் அந்த 4வது போர்ஷன் வீடு இருக்கும். அப்படி பாருங்கள். நம்ம யூபிவிசி விண்டோ வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் நம்ம இந்த வீட்டில் எல்லா வீடுகள்லேயுமே வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எதனால் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி. ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு எதனால் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மரங்கள் யூஸ் பண்ணுறனால மரம் நிறைய வெட்டுறோம். ஸோ அந்த மரத்தை யூஸ் பண்ணுறனால மரம் நிறைய வெட்டப்படுது. ஸோ நம்ம யூபிவிசி விண்டோ யூஸ் பண்ணுறனால அந்த மரங்களை வெட்டப்படுறதை நம்ம தவிர்க்கிறோம். ஸோ பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கேட்கலாம். நம்ம வந்து இதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றோம். அதாவது எந்த ஒரு பொருளையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோமோ அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய பொருளை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரது ரீசைக்ளிங் மாதிரி தான். அது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு சிலருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறனால நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் யூபிவிசி விண்டோ இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட இயற்கையை நம்மளால் பாதுகாக்க முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்மளோட இயற்கையை வந்து விட்டுட்டு போக முடியும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த 4வது போர்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக. இதுவும் சேம் 2 BHK. பெட்ரூமுடைய சைஸ் எல்லாமே 16x11. ஹாலுடைய சைஸ் வந்து 16x16. டாய்லெட் வந்து கிட்டத்தட்ட 6x5 அந்த மாதிரியான டாய்லெட். ஒரு டாய்லெட் அட்டாச் டாய்லெட், இன்னொரு டாய்லெட் காமனாகவும் பண்ணியிருக்கோம். கிச்சனுடைய சைஸ் அதே மாதிரி 6x11. ஸோ நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இன்டர்லாக் பிரிக்ஸில் நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள். மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறனால நம்ம வீட்டினுடைய காஸ்ட்டை எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக முடிச்சுக்க முடியும் அப்படிங்கிற எல்லா வீடியோஸுமே நம்மளோட சேனல் இருக்குது. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கேட்கலாம். மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை வச்சு நம்ம பண்ணியிருக்கிற இந்த ப்ராஜெக்டோடைய மொத்த பில்டப் ஏரியா 4500 ஸ்கொயர் ஃபீட். இந்த 4500 ஸ்கொயர் ஃபீட் இந்த பில்டிங்கோடைய மொத்த எஸ்டிமேஷன் எவ்வளவு, மொத்தம் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டை வந்து கீழே எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நான் அதுக்கப்புறமா ஒரு தனி வீடியோ போட்டு இந்த ப்ராஜெக்டுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அசம்ஷன் பண்ணுறதுக்கும் நான் கோட் பண்ணியிருக்கிற ஒரிஜினல் காஸ்ட்டுக்கும் யார் வந்து நியர்பையாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு கிவ்அவே மாதிரி இதில் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதனுடைய எஸ்டிமேஷன் தென் இதனுடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்டினுடைய டோட்டல் காஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். ஸோ இங்கேருந்து நம்ம 5 அடி வாக் த்ரூவில் மேலே போகிறோம். ஸோ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து டெரஸ் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மேலே அப்படி போய் டெரஸ் நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஸோ இங்கேயே ஜாலி ஒர்க் நம்ம கீழேருந்து பார்த்தது தெரியுது. ஸோ மேலே இப்போ நம்ம போகிறோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60-40 அந்த சைட்டினுடைய ஏரியா அப்படியே கம்ப்ளீட் நம்ம டெரஸ் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான லுக்கை நமக்கு வந்து தருது. ஸோ 4 டேங்க் வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து 4 வீட்டுக்கு தனித்தனியாக 4 டேங்க். ஒரு நல்ல தண்ணி டேங்க், இந்த நல்ல தண்ணி டேங்க் காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த தண்ணி எல்லாமே நம்ம வந்து மேலே வந்து சிப்ஸ் ஜல்லி போட்டு அதை வந்து வாட்டம் கொடுத்து நம்ம வந்து எல்லாமே கீழே இறக்கியிருக்கோம். ஈவினிங் டைம் வீடியோ எடுத்துருக்கோம். சன்லைட் நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 36-37 ஃபீட் ஹைட்டில் நம்ம வந்து இந்த பில்டிங்கை வந்து எழும்பி நிற்கிறது நீங்கள் பார்க்க முடியுது. எவ்வளோ உயரமாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ப்ராஜெக்டோடைய ஒர்க் ஃப்ளோ வீடியோ, நம்ம இன்டர்லாக் பிரிக்ஸை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் என்னென்ன நம்ம பெனிஃபிட் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.